இந்த லெதர் ஜாக்கெட்டு எங்கே வாங்கினேன், என்ன ப்ரைஸு, இதோட குவாலிட்டி என்ன அப்படிங்கிறதா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இட்ஸ் லெதர் ஜாக்கெட் ரிவ்யூ. ஸோ லெட்ஸ் கோ. ஆம்பூர் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படலைன்னு இப்போ சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஆம்பூர் அப்படின்னா அது வந்து பிரியாணிக்கு மட்டும் ஃபேமஸ் இல்லைங்க. அங்கே லெதர் ப்ராடக்ட்ஸ் வந்து செம்ம ஃபேமஸ்ஸு. ஏன்னா அங்கே நிறைய லெதர் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. அங்கே போனீங்கன்னா ஷூஸு, பேகு, ஜாக்கெட்ஸு, பெல்ட்டு, அப்புறம் வந்து லெதர் சம்மந்தமான எந்த ஒரு பொருள் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கனாலும், அதுவும் கம்மியான ப்ரைஸில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஆம்பூரை விட பெஸ்ட்டு பிளேஸு தமிழ்நாட்டிலே கிடையாது. ஸோ இப்போ நான் மேட்ருக்கு வரேன். இந்த லெதர் ஜாக்கெட்டு தான். ஆனால் ஒரு செகண்ட் இருங்க, கசகசன்னு இருக்குது, லைட்டாக அவுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிவ்யூக்கு வருவோம். ஓகே. ஸோ நான் வந்து போன வாரம் வந்து ஆம்பூருக்கு போயிருந்தேன். ஸோ அங்கே போயிருக்கும்போது எனக்கு வந்து நான் மெயினாக ஆம்பூர் போன விஷயமே வந்து பார்த்துட்டிங்கன்னா, எனக்கு பைக் ரைடுக்கு வந்து ஒரு நல்ல ஜாக்கெட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஆன்லைன்லலாம் பார்த்தேன், பட் எனக்கு அது வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ப்ரைஸும் வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. அண்டு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது எனக்கு ஆன்லைனில் வாங்குறதுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. ஏன்னா சைஸ் பிரச்சனை வருமோ அப்படிங்கிற ஒரு பயம்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து, நான் டேரெக்டாக இங்கேருந்து எனக்கு ஒரு 1.5 மணி நேரம் தான், 1.5 hours to 2 hours தான் எனக்கு வந்து ட்ராவல். ஸோ நான் நேராக ஆம்பூர் கிளம்பி போயிட்டு அங்கே எனக்கு ஒரு தெரிஞ்ச கடையில் நான் வந்து இந்த லெதர் ஜாக்கெட் போயிட்டு பார்த்து வாங்கினேன். ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செம சூப்பராக இருந்துச்சுங்க. நான் நிறைய கடை போய் பார்த்துட்டு வந்தேன். நிறைய இதில் வந்து ஏகப்பட்ட சைஸஸ் வச்சுருக்காங்க. ஃப்ரம் ஸ்மால்லேருந்து ஆரம்பித்து மீடியம், லார்ஜ், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல், ட்ரிபிள் எக்ஸ்எல், 4XL அப்படிங்கிறது வரைக்கும் சைஸஸ் வச்சுருக்காங்க. எல்லா சைஸஸ்லேயும் நிறைய கலர்ஸ், பேட்டர்ன்ஸ், டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ஜாக்கெட் நீங்கள் வாங்கணும், இல்லை ஜாக்கெட் மட்டும் இல்லை, நான் சொல்லலை, ஒரு ஷூஸ் வாங்கணும்னு நினச்சா கூட, இல்லை நீங்கள் ஒரு பெல்ட் வாங்கணும், இல்லை லெதர் சம்மந்தமாக ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆம்பூர் வந்து ஒரு சூப்பரான ஒரு பிளேஸுங்க. ஸோ இதெல்லாம் இருக்கட்டும். இப்போது நாம் இந்த லெதர் ஜாக்கெட்டு இது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சதே வந்து ப்ரைஸ் தான். ஏன் அப்படின்னா, நான் இது வந்து அமேசான்லேயோ, நான் வந்து ஆன்லைனில் வந்து நிறைய இடங்களில், இங்கே சென்னையிலே 2-3 கடைகளில் வந்து நான் இதோட ப்ரைஸ் பற்றியெல்லாம் வந்து விசாரிக்கும் போது, அவங்க மினிமமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 3000, 3500, 4000, 5000, 6000, 7000, 8000 இப்படிலாம் தான் சொன்னாங்க. அண்ட் எனக்கு அதோட குவாலிட்டியுமே எனக்கு வந்து கொஞ்சம், ஏன்னா ஆன்லைனில் வாங்கும்போது நமக்கு குவாலிட்டி நம்ம பார்க்க முடியாது. ஸோ அவங்க நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அதை பார்க்க முடியும். அப்படி பிடிக்கல அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணப்போ அது ஒரு பெரிய ப்ராசஸ் வச்சுக்கோங்களேன். போயிட்டு நமக்கு ஒரு 1 மாதம் 2 மாதம் ஆயிரும். ஸோ இதெல்லாம் தலைவலி. ஸோ நம்ம நேரில் போய் பார்த்து வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு எனக்கு ஆம்பூர் வந்து ஒரு நல்ல பிளேஸாக தோணுச்சு. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஷூஸ் வாங்கினேன் அங்கே ஆம்பூர். அது ஒரு எதேர்ச்சியாக போகும்போது தான், நான் பெங்களூர் போகும்போது அந்த வேலை எனக்கு ஒரு ஷூ வேணும், என்னோடய ஷூ பிஞ்சு போச்சு. கரெக்டாக ஆம்பூருக்கு வரும்போது ஆம்பூரில் வந்து ஷூஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அங்கே போய் ஷூஸ் வாங்கினேன். அந்த ஷூ வந்து கிட்டத்தட்ட நான் வாங்கி வந்து ஒரு 4 வருஷம் ஆச்சுங்க. சூப்பராக இருக்குது அந்த ஷூ. அந்த ப்ராடக்ட் இது வரைக்கும் வந்து எதுவுமே ஆகலை. செம்ம ப்ராடக்ட்டு, நல்ல குவாலிட்டி, நல்லா உழைக்குது. ஸோ எனக்கு அது அப்போவே வந்து எனக்கு வந்து ஆம்பூரில் வந்து அந்த லெதர் ப்ராடக்ட்ஸ் பற்றி, லெதர் வந்து நல்லா பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அதனால் நான் வந்து இந்த வாட்டி ஆம்பூருக்கு போய் நான் இதை வாங்கிட்டு வந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2500 சொன்னாங்க ஃபஸ்ட்டு. பட் நான் வந்து கொஞ்சம் குறைச்சி பேசி ஒரு 2000 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த லெதரோட நான் டச் ஃபீல் பண்ணுறேன். இது உங்களால் ஃபீல் பண்ண முடியுமான்னு தெரியல. டெஃபினட்டாக ஃபீல் பண்ண முடியாது தான், ஏன்னா பிகாஸ் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. பட் நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு வந்து இந்த லெதரை தொட்டு பார்க்கும்போது எனக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஜென்யூனான ஒரு ப்ராடக்ட் மாதிரி தெரியுது. அண்டு ஸ்டிச்சஸ் எல்லாமே இது பார்க்கும்போது நல்ல வெல் மேடு, நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு 6000, 7000 பெருமானம் உள்ள ஒரு ஜாக்கெட்டு தான் அப்படிங்கிறது எனக்கு ஃபீல் ஆகுது. ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட்டு, கிராஃப்ட்மேன்ஷிப்பு. எந்த ஒரு பொருள் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பொருள் வந்து தரமாக செஞ்சுருக்காங்களா, நல்ல ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி செஞ்சுருக்காங்களா, அதோட வேலைப்பாடு கரெக்டாக இருக்கா. ஏன்னா அவங்க கேட்குற காசுக்கு இந்த பொருள் வந்து அவங்க வேலையும் அதோட குவாலிட்டியும் நல்லா இருக்கா அப்படி எதில் தெரியும்னா கிராஃப்ட்மேன்ஷிப்பில் தான் தெரியும், அவங்களுடைய வேலைப்பாடில். ஸோ இந்த ஜாக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங்ஸு. இதில் வந்து பாருங்கள், ஸ்டிச்சிங்ஸ் வந்து நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ஸ்டிச்சிங்ஸ்லாம் வந்து எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க ஸ்டிச்சிங்ஸு. நான் வந்து வெளியில் மட்டும் சொல்லலை, உள்ளேயுமே சொல்கிறேன். உள்ளேயுமே வந்து நல்ல திக்கான ஒரு நூலில் பர்ஃபெக்டாக நல்லா செம்மையாக ஸ்டர்டியாக பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இந்த பொருள் வந்து ரொம்ப காலத்துக்கு உழைக்கும்னு நான் நம்புகிறேன்.
அண்டு இது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கிளியர் பொருள் இல்லை. ஸோ டெஃபினட்டாக வந்து சரியான ப்ராடக்ட். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது வந்து ஜிப். இந்த ஜிப்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்டர்டியான ஒரு ஜிப் மெட்டீரியலிங் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜிப்புமே வந்து நல்ல ஒரு திக்கான ஒரு ஜிப்பாக இருக்குது. நார்மலாக சும்மா சீப்பான ஒரு ஜிப்புக்குள்ள விஷயம் மாதிரி தெரியல. நல்ல ஒரு திக்கான ஜிப்பில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ கிராஃப்ட்மேன்ஷிப் அப்படின்னு வரச்சே டெஃபினட்டாக வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நல்ல கிராஃப்ட்மேன்ஷிப்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட், ஃபிட் அண்ட் ஸ்டைல் செக். ஸோ வென் இட் கம்ஸ் டு ஃபிட் அப்படிங்கிறச்சே நான் வந்து கொஞ்சம் பல்கான ஆள், கொஞ்சம் குண்டு தான். ஸோ எனக்கு வந்து ஒரு XXL ஜாக்கெட் தான் வந்து எனக்கு வந்து செட் ஆகும். நார்மலாக வந்து ஒரு XXL ஜாக்கெட் அப்படின்னா வந்து கொஞ்சம் இட்ஸ் ரேர் ஃபைண்ட் தாங்க. நிறைய கடைகளில் நமக்கு வந்து குண்டாக இருக்கிறவங்களுக்கு தெரியுங்க மக்களே. ஸோ நமக்கு ஒரு சட்டை பேண்ட் வாங்குறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டு. ஸோ இந்த லெதர் ஜாக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நான் போய் கேட்கும்போது அங்கே XXL அப்படிங்கிற ஒரு சைஸை சொல்லும்போது அவங்க என்ன வந்து XXL அப்படிலாம் பார்க்கவே இல்லை. அவங்களுக்கு வந்து XXLே வந்து ஒரு நார்மல் சைஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ சைஸஸ் வச்சுருக்காங்க, 4XL 5XL வரைக்கும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் வந்து ஆம்பூருக்கு போனேன் ஃபஸ்ட்டு. அங்கே போனால் அந்த எண்ணத்தையே அவங்க மாற்றுறானுங்க. எப்படி நான் சொல்கிறேன் கேளுங்களேன். அங்கே ஒரு சின்ன கடை, 10க்கு 10 கடை தான். அந்த கடையில் போயிட்டு எனக்கு ஜாக்கெட் வாங்கணும், நான் ஜாக்கெட் பைக்குக்கு போடுற மாதிரி லெதர் ஜாக்கெட் பார்க்கணும்னு நான் சொல்கிறேன். அவன் வந்து இதுக்கு 10 கோட்டு காட்டுறானுங்க. 10 கோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 டிசைன் இருக்குது செம்மையாக. வேறு கலரு, கிரே, பிளாக், ப்ளூ, ப்ரௌன், மெரூன் அப்படின்னு ஏகப்பட்ட கலரை காட்டுறானுங்க. சார் இது பிடிக்கலன்னா சொல்லுங்கள், இன்னும் 2-3 டிசைன்ஸ் இருக்குது, நான் என்னோட வேர் ஹவுஸ்லேருந்து நான் எடுத்துகிட்டு வரேன்னு வர சொல்கிறான். ஒரு 5 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுவேன்னா நானும் என்ன ஒரு விளையாட்டுத்தனமாக நானும் என்ன சொன்னேன், சரி ஓகே எடுத்து கொண்டு வாங்க, நான் பார்த்து வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டேன். நேராக போனானுங்க, 5 நிமிஷங்க இன்னொரு 10 கோட் எடுத்துகிட்டு வந்தான். 10 கோட் எடுத்துகிட்டு வந்து எனக்கு 10 கோட்டையுமே நான் போட்டு பார்த்து அவ்வளோ என்ஜாய் பண்ணி வாங்கினேன். ஸோ எனக்கு அந்த இடத்துல வந்து சைஸ் அப்படிங்கன்னு வரச்ச செம்மையாக இருந்துச்சு. எனக்கு வந்து அங்கே ஏகப்பட்ட சைஸ் வச்சுருக்கானுங்க. ஸோ நீங்கள் குட்டையாக இருக்கீங்களா, குள்ளமாக இருக்கீங்களா, பிரச்சனையே இல்லை. குண்டாக இருக்கீங்களா, பிரச்சனையே இல்லை. அங்கே ஆம்பூருக்கு போங்க, டெஃபினட்டாக அவங்க சைஸ் வச்சுருப்பானுங்க. கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி வாங்கலாம். சரி, இப்போது இந்த ஜாக்கெட்டுக்கான டிசைன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போமா? இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது டிசைன். சரியான சூப்பர், செம ஸ்டைலிஷாக ஒரு சூப்பர்பான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துட்டேன்னா அவங்க வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு ஜிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மொபைல் ஃபோன்ஸோ ஏதோ ஒரு வச்சுக்கணுன்னா கூட நம்ம இதில் வச்சுக்கலாம். அண்ட் இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு டேப்பர்ட் லைன் ஒன்று வருது. அதே மாதிரி இங்கேயுமே வந்து ஒரு நல்ல ஒரு டேப்பர்ட் லைன், இதே மாதிரி இங்கேயும் ஒரு டேப்பர்ட் லைன். ஸோ இது வந்து ஒரு டிசைன் பர்பஸ்க்காக வச்சுருக்காங்க. நான் கேட்டேன் இது வெறும் டிசைன் பர்பஸ்க்கா அப்படின்னு கேட்கும்போது இல்லை சார், இது டிசைன் பர்பஸ் ஒன்று, இன்னொன்று இந்த ஜாக்கெட்டோட ஸ்டர்டினஸ்க்காகவும் நாங்கள் வந்து அதை பிளான் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டிசைன் வைஸ் பார்க்கும்போது அமேசிங் டிசைன். பின்னாடி வந்து பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வி ஷேப்பில் வந்து ஒரு டேப்பர் அடித்து ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நான் வந்து கேட்டேன், ஸோ இது வந்து என்னங்க, இது வந்து ஒரு சிங்கிள் ஜாக்கெட் அப்படின்னு கேட்கும்போது இல்லை சார், இது வந்து ஒரு மல்டிபிள் லெதர்ஸு. ஸோ இந்த மல்டிபிள் லெதர்ஸை வந்து நாங்கள் வந்து ஒன்றா சேர்ந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 லெதர் மெட்டீரியல்ஸ் எடுத்து அதை வந்து ஸ்டிச் பண்ணி அதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன் வைஸ் இது வந்து அமேசிங். நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன், நான் எனக்கு பிடிச்ச டிசைன் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது இல்லாமல் அவங்கள்ட்ட வந்து ஒரு 4-5 டிசைன் வச்சுருக்காங்க லெதர் ஜாக்கெட்ஸுக்கே. ஸோ நீங்கள் ஆம்பூர் போனீங்கன்னா டெஃபினட்டாக வந்து டிசைன் கேளுங்க, அவங்க கண்டிப்பாக சந்தோஷமாக காட்டுவாங்க. உங்களுக்கு பிடிச்ச டிசைனை நீங்கள் எடுத்து வாங்கிக்கலாம். அண்ட் முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இன்சைட் ஆஃப் த ஜாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு காட்டன் மெட்டீரியல் ஒன்று வச்சுருக்காங்க, செம்மையாக இருக்குது. ஸோ இது நீங்கள் வேர் பண்ணும்போது, இது நான் கேட்டேன் எதுக்கு இந்த மாதிரி ஒரு காட்டன் இது வச்சுருக்கீங்க உள்ள அப்படின்னு கேட்கும்போது, லெதர் வந்து எப்போவுமே வந்து ஹீட் அப்சார்ப் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல். ஸோ நீங்கள் வேர் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உள்ள ஸ்வெட் ஆகும், நிறைய ஸ்வெட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஸ்வெட்டை வந்து அப்சார்ப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் வச்சுருக்காங்க. அண்டு என்ன பிரில்லியன்ட் பாருங்கள். ஸோ இந்த லெதரோட கலர் வந்து ப்ரௌன், அதுக்கு மேட்சிங்காக வந்து அவங்க வந்து துணி எடுத்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்டைலிஷாக வந்து அவங்க வந்து ஒரு காட்டன் மெட்டீரியல் உள்ளே வந்து லைனிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உள்ளேயுமே வந்து இன்சைட்லேயுமே வந்து ஒரு பேக்கெட் இருக்குது. ஸோ ஈவன் இஃப் யூ வாண்ட் டு கீப் சம்திங் இன்சைட், உங்களுக்கு ஒரு எக்ஸ்பென்சிவாக கேஷ் வைக்கணும், எனக்கு வந்து பர்ஸ் வைக்கணும், என்னோட லைசன்ஸ் வைக்கணும், இது மாதிரி எதாவது வைக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இதுக்குள்ளே வச்சுக்கலாம். இட் வில் பி வெரி சேஃப். ஸோ இப்போது இந்த ப்ராடக்ட்டை பற்றி நம்ம பார்த்தாச்சு. ஸோ இது வந்து ஒரு லெதர் ப்ராடக்ட். இது மெயின்டைன் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்கும். ஏன்னா நம்மலாம் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து லெதர் ஷூஸு இதெல்லாம் போட்டு வளர்ந்தவங்க.
ஸோ ஒரு லெதர் ப்ராடக்ட்ஸை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற கொஸ்டின் எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு சிம்பிள் சொல்யூஷன் வந்து நான் வந்து அமேசானில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ இட்ஸ் கால்ட் M95 அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் ஒன்று இருக்குது. அந்த ஸ்ப்ரே நீங்கள் வாங்கி ஜஸ்ட்டு நீங்கள் எய்தர் நீங்கள் அது லெதர் ஜாக்கெட்டில் யூஸ் பண்ணலாம், லெதர் ஷூஸில் யூஸ் பண்ணலாம். இட்ஸ் மல்டிபர்பஸ் கிளீனர் தான். ஸோ நீங்கள் அந்த லெதர் ஸ்ப்ரே அந்த கிளீனர் வாங்கி ஒரு சின்ன ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி நீங்கள் சும்மா ஒரு ஸ்ப்ரே பண்ணி விட்டு லைட்டாக ஒரு துணி கிளாத் வச்சு தொடச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த லெதர் வந்து சூப்பராக மெயின்டைன் ஆகும். ஏன் இது அப்படியே நீங்கள் கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாக கொஞ்சம் வந்து உங்களோட ஸ்வெட்டோட அதோட விட்டு வச்சிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது. ஸோ அதனால் ப்ராடக்ட் வந்து சீக்கிரமாக டீக்ரேட் ஆகிட்டு வரும். ஸோ நீங்கள் அதை தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக அந்த ஒரு க்ளீனருமே நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கிறது அட்வைசபிள். ஸோ மை ஃபைனல் வெர்டிக்ட், இந்த மாதிரி லெதர் ஜாக்கெட் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக ஆம்பூர் இஸ் அ பெஸ்ட் பிளேஸ் டு கோ. ஏன்னா இந்த ஜாக்கெட் வந்து அவங்களுடைய கிராஃப்ட்மேன்ஷிப்புக்கு ஒரு டெஸ்டமெண்ட்டுங்க. wonderfully made, beautiful price point, summer craftsmanship. So I totally love this product. So my advice என்னன்னா நீங்கள் நேராக போய் பாருங்கள். 2 hours is nothing, it's not a big trip. Just you can go, உங்ககிட்ட பைக் இருந்தால் கூட போதும், அழகாக ஜாலியாக போயிட்டு வந்துடுங்க. போங்க, ஒரு பிரியாணி சாப்பிடுங்க, ஜாக்கெட்டை வாங்குங்க, வந்துக்கிட்டே இருங்க, அவ்வளோதான். ஸோ மச்சி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? செமையா? சூப்பர். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களை எல்லோரும் இன்னொரு வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா டெஃபினட்டாக ஒரு லைக் கொடுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அப்படியே அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் கூடுமான மட்டும் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் இருந்தால் தான் இந்த சேனல் க்ரோ ஆகும். எனக்கு அது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். நான் இதை வந்து எல்லா வீடியோலையும் நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நான் இல்லை. ஸோ உங்களுடைய சப்போர்ட் அண்ட் லவ் என்றைக்குமே எனக்கு தேவை. கீப் சப்போர்ட்டிங் மீ. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு நிறைய பார்க்கணுன்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் வேறு ஏதாவது இதை விட லெஸ் ப்ரைஸில் ஜாக்கெட் வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அந்த ஜாக்கெட் எப்படி இருக்குன்னு நான் போய் பார்த்து அதுக்கு ஒரு ரிவ்யூ போட்டு விடுறேன். ஸோ உங்களை எல்லாரும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். Until then, it's Bala from Sollu Machi, wearing this leather jacket Machi, signing off. Bye.